ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட நைட் சோல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மங்கா நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆப்டேன் எ மெத்திக் ஐட்டம். இதில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலான்னா ஆக்ஷன், அட்வென்ச்சர், டைம் ட்ராவல், மேஜிக் அண்ட் ஃபேண்டசி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I get overwhelmed so easily. My anxiety creeps inside of me, makes it hard to breathe. What's come over me feels like I'm somebody else. ரைடர்ஸ் இவங்களாம் மான்ஸ்டரை வேட்டையாடுறவங்க, லூட் ட்ரெஷர் அண்ட் இவங்க பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க. இது ஒரு ஆபத்தான வேலையாக இருந்தாலும் மக்கள் இவங்கள ஹீரோஸாக பார்க்குறாங்க. அதே சமயம் உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. இந்த ஜாப் மக்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஒரு ரைடராக இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு தெரியுமா, ஒரு ரைடரோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த ரைடர் இறக்கும் நேரத்தில். கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க. சவுண்டா, டே உனக்கு என்ன பைத்தியமா, நீ என்னையுமே ஷீல்டாக இருக்க சொல்கிற? அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோ நேம் வந்து மின் ஜெயும். அதுக்கு அந்த புட்டி, நோ ப்ரோ நான் அப்படிலாம் சொல்லலை, நீ தப்பாக எடுத்துக்காத, நீ பணம் சீக்கிரமாக வேணும்னு சொன்னியே அதான். இந்த புட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் நேம் வந்து ஜியோங் ஹுமின். இவன் வந்து ரைடர் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறான். இவன் வந்து ஜாப் புரோக்கர். என்ன மாதிரி எந்த கில்டுலையும் இல்லாதவங்களுக்கு ஜாப் தேடி தரது தான் இவன் வேலை. நம்ம ஹீரோ இந்த புட்டி கிட்ட ஜாப் கேட்டிருப்பான். இந்த புட்டி ஒரு ஜாப் இருக்குடா வாடான்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாப் கிடைச்சிடுச்சு. அது என்ன ஜாப்னு கேட்கும் போது தான் தெரியுது, டஞ்சன் ஃபுல்லா அண்டெத் மான்ஸ்டர் முன்னாடி வெறும் ஷீல்டை வச்சுக்கிட்டு நிக்க சொல்றான்னு. கிட்டத்தட்ட ஷீல்டும் கையுமா என்ன சாகடிக்க பிளான் பண்ணிட்டான். ஏன் இந்த ஒரு ஜாப் மட்டும் இருக்கு? என்னை விட லோவர் ரேங்க்ல இருக்கவங்க கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஈஸியா ஜாப் கிடைக்குது. அதுக்கு அந்த புட்டி, உனக்கே இது ஏன் தெரியும் ப்ரோ, என்னதான் ஹை ரேங்க்ல இருந்தாலும் ஒரு வாரியர் கிளாஸ் ரைடரை ரெக்வஸ்ட் பண்றது கம்மியா தான் இருக்கு. நம்ம ஹீரோ, ஓ அதனால நான் ஒரு வாரியர் கிளாஸ் ரைடர்னு மட்டமா பாக்குறியா? அதுக்கு அந்த புட்டி, இதை சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, இருந்தாலும் அதான் உண்மை. இப்பெல்லாம் மெஜிஷியன்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. வாரியர்ஸ் வேலையை ஸ்லோவாக முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகமாக காயம் படுறதுனால கிளைண்ட்டோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக அவங்க இல்லை. பட் அதுதான் கசப்பான உண்மை. ஒரு வாரியர் கூட கம்பேர் பண்ணும்போது மெஜிஷியன் மான்ஸ்டரை பின்னாடி இருந்து சேஃபா அழிக்கிறாங்க. ஆனா வாரியர்ஸ் ஃப்ரண்ட்ல இருந்து அதிகமா காய பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய அளவு போர்ல கூட மெஜிஷியன் வெற்றி பெறுறாங்க. இது எல்லாம் தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி கதையே வேற. ஆனா இப்ப பாரு, வாரியர் கிளாஸுக்கு இடமே இல்லை. அடச்ச, நான் மேஜிக்கை தேர்ந்தெடுத்திருக்கணும். நம்ம ஹீரோ லெவலியர்ஸ்க்கு முன்னாடி மிடில் ஸ்கூல்ல 3rd இயர் அப்போ நான் நல்ல குட் ஸ்கோர் தான் எடுத்தேன் அவக்கன் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல. ஒரு வழியா மில்லர்ஸ் அகாடமிக்ல ஜாயின் பண்ணிட்டேன். இதோட சிறப்பே ரைடர்ஸை ட்ரெயின் பண்றது தான். என்னோட மேஜிக் ஆப்டிடியூட் அப்போ பார்த்தா 97. இப்ப இருக்க தலை சிறந்த மெஜிஷியன் சியோனா ஆப்டிடியூட் ஸ்கோர் பார்த்தா 92 தான். அப்போ என்னோட ஸ்கோரை பார்த்தா இந்த உலகமே ஆச்சரியத்துல வாய பொழந்திருக்கும். அதே சமயம் என்னோட காம்பாக்ட் ஸ்கோர் 34 தான். பட் இருந்தாலும் நான் காம்பாக்டை சூஸ் பண்ணேன். அதுக்கு பெரிய காரணம் எதுவும் இல்லை, அந்த டைம்ல மேஜிக் யூஸருக்கு மதிப்பில்லை. அவங்க ஜஸ்ட் ஒரு பஃபிங் மிஷினா தான் யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு லோ லெவல் ரேங்க் மான்ஸ்டரை கூட காம்பனன்ட் துணை இல்லாம தோக்கடிக்க முடியாது. ஆனா இப்போ காம்பாக்ட் யூசர் எல்லாரையும் நிராகரிக்கப்படுறாங்க அண்ட் மேஜிக் யூசர் எல்லாரும் வரவேற்கிறாங்க. லெவலியர்ஸ்க்கு முன்னாடி நான் மேஜிக்கை சூஸ் பண்ணி இருந்தா இப்போ என் லைஃப் நல்லா இருந்திருக்குமோ என்னமோ. நார்மலா 20 இயர்ஸ் வரைக்கும் தான் ஒரு ரைடரோட க்ரோத் இருக்கும். இப்போ வருத்தப்பட்டு எந்த ஒரு யூஸும் இல்லை. புட்டி சொல்றான், ப்ரோ இது மாதிரி வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காது. நான் இந்த வாய்ப்பை வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனா என்ன பண்றது, உன்னோட சூழ்நிலை நினைச்சு ஃபர்ஸ்ட் உன்கிட்ட கேக்குறேன். ஹீரோ நினைக்கிறான், யாரெல்லாம் மேஜிக்கை சூஸ் பண்ணி இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு மேஜிக்ல எனக்கு டேலண்ட் இருந்துச்சு. ஆனா நான் இப்போ ஜஸ்ட் லோ டி ரேங்க் வாரியர். என்னோட லைஃபே இப்படி ஒஸ்டா மாறிடுச்சு. ஆல் ரைட், நான் செய்யறேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கு அந்த புட்டி, நீங்க கரெக்டான முடிவு எடுத்திருக்கீங்க ப்ரோ, நாளைக்கு 8 மணிக்கு பாப்போம், உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன் லொகேஷன் எங்கன்னு, லேட்டா வராதீங்க. ஹீரோ கேக்குறான், நீங்க ஏஜென்சி ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்க, அப்புறம் ஏன் அங்க மீட் பண்ணணும்னு சொல்றீங்க? நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல, அங்க எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான் அந்த புட்டி. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஜாபுக்கு ரெடி ஆயிட்டு டஞ்சன் பிளேஸுக்கு வந்துட்டான்.
இந்த சோடா புட்டி உம்மி நீங்க என்னைய பாக்குறேன்னு சொன்னான். பட் இவனை இன்னும் ஆளக்கானோம். அவன் வரலன்னு சொல்லியாச்சும் இருக்கலாம். அதுவும் உண்மைதான். உம்மி நல்ல ஸ்கில்டு ரைடர் கூட ஒர்க் பண்ணுவான். நான் டி ரேங்க் வாரியர் கிளாஸ் ரைடர். அதே சமயம் உம்மின் ஏ ரேங்க் மெஜிஷியன். எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல இந்த மாதிரி ஒரு ஆளு ஏன் ரைடர் ஏஜென்சில ஒர்க் பண்ணணும். அவனால எந்த கில்டு வேணுமோ ஜாயின் பண்ணலாம். ஆனா அவன் ஏன் ஜாப் புரோக்கரா டைம் வேஸ்ட் பண்றான். இதுவே நானா இருந்திருந்தா அப்ப சடனா நீ எதுக்குமே லாக் இல்லாதவன்னு சொன்னது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அப்போ ஹோய் ஜெய்யூங் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஒரு வழியா நம்ம மீட் பண்ணிட்டோம். நீங்க வந்துட்டியா மியூங் ஹோ. இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு. இப்பெல்லாம் நிறைய வேலை கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரி ஆபத்தான வேலையா இருந்தாலும் நிறைய பே பண்றாங்க. அதுக்கு ஹீரோ நீ சொன்னது கரெக்ட் தான். ஹீரோ ஃப்ரெண்ட் வாரியர் கிளாஸ் ரைடருக்கு வேற எந்த பிளேஸுமே இல்ல. ஆமாம் தானே. இப்ப இருக்க பசங்களுக்கு ஸ்வாட் மேல லவ்வே இல்ல. பின்னாடி இருந்து ஃபயர் பால் மேஜிக் த்ரோ பண்றதுல என்ன கெத்து இருக்கு. ஹீரோ நினைக்கிறான் லவ் ஆச்சும் கிவ் ஆச்சும் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு. விட்டா நான் செத்துடுவோம் போல. அது ஹீரோ ஃப்ரெண்டு கேக்குறான். ஏதோ ஒண்ணு இன்னைக்கு நம்ம பெஸ்ட் பண்ணுவோம்டா. அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து சரக்கடிப்போம். என்ன சொல்ற. அதுக்கு ஹீரோ கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா என்கிட்ட காசு கம்மியா இருக்கு. ஹீரோ ஃப்ரெண்டு டேய் போன வாட்டி நான் தாண்டா சரக்குக்கு காசு கொடுத்தேன். சரி சரி மூஞ்ச அப்படி வச்சுக்காத. இந்த வாட்டியும் நானே பே பண்றேன். ஹீரோ சொல்றான் எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு உன்னையே பே பண்ணு சொல்றதுக்கு. அப்பாடா இவனை எப்படியோ ஏமாத்தியாச்சு. எல்லாரும் டஞ்சன் என்ட்ரன்ஸ்ல நில்லுங்க. 30 மினிட்ஸ்ல எல்லாரும் உள்ள போயிடணும். ஹீரோ ஃப்ரெண்டு நான் நினைக்கிறேன் நம்ம ரெடியா இருக்க டைம் வந்துடுச்சின்னு.